பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 11வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 11 பேரு நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? சோ இந்த சீசனோட கடைசி வீக்லி டாஸ்க் இதுதாங்க. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே, அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மணி பாக்ஸ் வச்சிருவாங்க. சோ அதுக்கு அடுத்த வாரம் ஃபினாலே போக போகுது. சோ இந்த வாரம் தான் கடைசி வீக்லி டாஸ்க் நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து 11 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. இந்த 11 பேர்ல இருந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கள தான் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 வாரங்களா வந்து டபுள் எவிக்ஷன் நடந்துருச்சு இல்லையா? சோ கண்டிப்பா இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன்ல தான் இருக்க போகுது. சோ இப்ப யாரு எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கறத அன்அபிஷியல் ஓட்டிங்ல வச்சு நம்ம உறுதியா சொல்லிட முடியும். முதல் இடத்துல முத்துக்குமரன், இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. முத்துக்குமரனோட வாக்கு சதவீதம் 26.63, சௌந்தர்யாவோட வாக்கு சதவீதம் 13.83. சௌந்தர்யா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாக்கு சதவீதத்தை கம்மியாக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடந்த சம்பவங்களும் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நெகட்டிவா தான் போயிருக்கு. சோ அதனாலேயே சௌந்தர்யாவோட வாக்கு சதவீதம் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு. அதே டைம்ல ராணுவோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ராணு இப்ப 3வது இடத்துல இருக்கிறாப்ல. 10.93 வாக்கு சதவீதத்தோட 3வது இடத்துலயும், 4வது இடத்துல ஜாக்லின் 8.83 வாக்கு சதவீதத்தோட 4வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. சோ நேத்தைக்கு 3வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ராணு 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 5வது இடத்துல அருண் 8.15 வாக்கு சதவீதத்தோட 5வது இடத்துலயும், பவித்ரா 6வது இடத்துலயும், 7வது இடத்துல தீபக், 8வது இடத்துல மஞ்சரி, 9வது இடத்துல அன்சிதா, 10வது இடத்துல ரியான், 11வது இடத்துல ரஞ்சித் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரஞ்சித் எலிமினேட் ஆகிறதுக்கே அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.